டே 3 ஆஃப் பெங்களூர் வாழ்க்கை. ஸோ இன்றைக்கி காலையில் சீக்கிரம் எந்திரிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்களா, இங்கே பெங்களூரில் எல்லா பில்டிங்களும் நீள நீளமாக இருக்குது, அகலமாகவே இல்லை. மாடி அம்மா எவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ மல்லிகை கடைக்கு போயிட்டு காலையில் ப்ரெட்டும் பாலும் வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோம். போகிற வழியெல்லாம் பில்டிங் பெருசாகவே இருக்குது. நானும் மல்லிகை கடைக்கு வந்துட்டு சரி ப்ரெட்டு முட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்து சரி காலையில் வந்து இன்றைக்கி சிம்பிளாக வந்துட்டு ப்ரெட் ஆம்லேட் மாதிரி பண்ணிடலான்ட்டு. இந்த மல்லிகை கடைக்காரர் வந்து தமிழ் தான், நமக்கு கன்னடலாம் தெரியாது, நமக்கு தெரிஞ்சு இங்கிலீஷை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம். கர்மா இஸ் பூமரங் அப்படின்னு சும்மாவா சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, நானே பாத்திரம் கழுவுறேன். எங்கள் அம்மாலாம் பார்த்தா பயங்கர ஹாப்பியாவாங்க. நானும் பாத்திரம் கழுவிலாம் முடிச்சுட்டு காலையில் வேலையாக ஃபஸ்ட்டு பிளாக் காஃபி தான் குடிக்கணும். ஜிம்முக்கு போயிட்டு ஒரு 4 நாள் ஆச்சு. ஊருக்கு போயிட்டு அந்த வேலை தான் பார்க்கணும். அப்புறம் வந்து ப்ரெட்டு ஆம்லேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ரெட்டெல்லாம் முக்கி டோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தலை சீவிக்கிட்டு அப்படியே சீக்கிரமாக கிளம்பியாச்சு. இன்றைக்கி சமைச்சிட்டு வேலைக்கு போகிறதுக்கு பயங்கர லேட் ஆயிடுச்சு. நானும் ஸ்பீடாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன். என்றைக்குமே ஒர்க்குக்கு வந்து பங்க்சுவாலிட்டி தான் முக்கியம் பிகிலே. அப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்து வந்ததுக்கப்புறமா நிம்மதியாக உட்காந்து சரி ப்ரெட் ஆம்லேட்டாக சாப்பிடுவோம், ப்ரெட் டோஸ்ட்டோ சம்திங் ஏதோ ஒன்று சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரவிந்த் ப்ரோக்கு பர்த்டே. ஸோ எல்லோரும் விஷ் பண்ணுங்கள், பிலேட்டட் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லுங்கள். ஏன்னா போன வாரமே அவருக்கு வந்து பர்த்டே முடிஞ்சிருச்சு. ஸோ சின்ன கேக் கட்டிங்கில் வச்சு செலிப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். அப்புறம் மதியானம் லஞ்சுக்கு ஒரு 80 rupees கொடுத்து நார்த் இந்தியன் மீல்ஸ் வந்து சாப்பிட்டேன். ஏன்னா நேற்றுக்கு சவுத் இந்தியன் மீல்ஸ். ஸோ அதனால் வந்து நல்லா தான் இருந்துச்சு சாப்பாடு. ஏன்னா எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருந்தாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்றைக்கி ஒரே ஒரு ஸ்லாட் தான். ஸோ அதனால் வந்து டக்குன்னு நானும் ஒர்க் ஆரம்பிச்சிட்டேன். ஆல்ரெடி கிளைண்ட் வந்து முடிச்சிட்டாங்க ஷூட்டு. நம்ம இன்னும் லாஸ்ட்டு 2 தீம் தான், அதையும் செட் பண்ணி ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஷூட்டையும் முடிச்சு லாஸ்ட்டில் தண்ணி குடிக்கும் போது ஒரு நிம்மதி இருக்குது பாருங்களேன், ஒரு நிம்மதி. ஃபைனலி இன்றைக்கி ஷூட் முடிஞ்சு. நீ நாளைக்கு பார்க்கலாம். டாடா பபாய்.